இன்றைய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் முதலாக ஈரான் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளும் இணைந்து நடத்திய தாக்குதல்கள் தற்போது யுத்தமும் இல்லை யுத்தம் இல்லாமலும் இல்லை என்கிற ஒரு நிலையை அடைந்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். மத்திய கிழக்கை பொறுத்தவரையில தற்போது யுத்தம் நடக்கிறதா என்றால் ஆம், யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, யுத்தம் நடக்கல என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் நிலைமை மாறி போயிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கலாம் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா ஒரு சேற்றுக்குழியில் தள்ளப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு சேற்றுக்குழியில் புதைந்து நிற்கிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களுக்கு முன்பதாகவே மறைந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னாருன்னா, ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானுடைய சதுப்பு நிலங்களில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் புதைத்து விடும் என்று சொன்னார். அதே மாதிரி தற்போது ஹொர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றவும் முடியல, ஹொர்முஸ் ஜலசந்தியை விட்டுட்டு போகவும் முடியல, யுத்தத்தில் ஜெயிக்கவும் முடியல, தோற்கவும் முடியல என்கிற மாதிரியான ஒரு நிலையில அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல மீண்டும் ஒரு தடவை ஹொர்முஸ் நீர்நிலை என்பது அமெரிக்காவினுடைய டெரிட்டரி, அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதி என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதாவது உலக மக்களுக்கு நான் நினைவூட்டுறேன் என்கிற விதமாக இந்த செய்தியை அவர் பதிந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே ஹொர்முஸ்ங்கிறது யாருக்கு சொந்தமானது என்று பார்த்தீங்கன்னா அது ஈரானுக்கு சொந்தமானது என்பது உலகத்திற்கே தெரியும். ஒரு கால் அது அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறது என்று சொன்னால் கூட அமெரிக்கா அதனை மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அமெரிக்காவுடைய கையில் அங்கே எதுவுமே கிடையாது. குறிப்பாக ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாவிடத்துல தான் கோரிக்கை வச்சிருந்தாங்க, ஈராக்கினுடைய கப்பல்கள் மட்டுமாவது ஹொர்முஸ் பரப்புல பயணிப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஈரானும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே ஹொர்முஸ்ங்கிறது அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதாக இருந்தா இவங்க யார்கிட்ட அனுமதி கேட்டிருப்பாங்கன்னா அமெரிக்காட்ட தான் அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனா எந்த அனுமதியையும் அமெரிக்காவிடத்துல ஈரான் கேட்கல, நேரடியாக ஈரானிடத்தில் தான் கேட்டிருக்கிறது. இதுல இருந்து ஹொர்முஸ் என்பது இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். வளம மாதிரி அந்த பைத்தியம் விளையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது பைத்தியம் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் இந்த அறிவிப்பை மீண்டும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் மீண்டும் ஈரானுடைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா பல செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது அமெரிக்காவினுடைய சில மாநிலங்களை குறிப்பிட்டு இதுவெல்லாம் ஈரானுடைய பகுதிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஆள் தாறுமாறா மொக்க காமெடி போடும்போது அவங்களும் அதுக்கு நிகராக மொக்க காமெடி சிலதை போடணுங்கிற அடிப்படையில் இந்த செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு ஈரான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டால் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒரு மாபெரும் எரிவாயு பகுதி ஈரானிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுங்கிறது ஒரு பாரசீக பெருநிலப்பரப்பு என்பது பரந்துபட்ட நிலப்பரப்பு. அங்கே தேவையான பெட்ரோலியம் கிடைக்கிறது, கேஸ் எல்பிஜி கிடைக்குது. வேண்டிய அளவுக்கு இதெல்லாம் கிடைச்சாலும் மீண்டும் ஒரு ஆய்வுகளை பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் ஈரானுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டால் 7.5 ட்ரில்லியன் கன அடி, அந்த அளவுக்கு அதிகமான ஒரு மாபெரும் எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. 7.5 ட்ரில்லியன் கன அடிங்கிறது 212 பில்லியன் கன மீட்டருக்கு நிகரானது. இதெல்லாம் சாதாரணமாக கால்குலேட்டர்ல கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க அளவுக்கு அவர்களிடத்துல கேஸ் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி ரஸ்லஃபான் என்று ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி கத்தரும் அதே போன்று ஈரானும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தீவு பகுதி. இந்த ரஸ்லஃபான்ல பாதி கத்தருக்கு சொந்தமாக இருக்கும், பாதி ஈரானுக்கு சொந்தமானதாக இருக்கும். இந்த இடத்துல இருந்துதான் கத்தர் உலகத்திற்கே மிக அதிகமான கேஸை சப்ளை பண்றாங்க. உலகத்திற்கு மிக அதிகமாக எல்பிஜி அல்லது எல்என்ஜியை சப்ளை பண்ணக்கூடியது கத்தர் தான். அவர்கள் தான் முன்னணியிலும் இருக்கிறார்கள்.
பகுதிகள். அவங்க எடுக்கிறதே இந்த ரஸ்லஃபான் ஏரியாவில் இருந்து. அதே மாதிரி தான் ஈரானும் ரஸ்லஃபான்ல இருந்து தான் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ரஸ்லஃபான் பகுதி அல்ல, தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஃபார்ஸ் மாகாணத்தில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஃபார்ஸ் மாகாணத்திலேயே சுமார் 5.7 ட்ரில்லியன் கன அடி அளவுக்கு, அதாவது 161 பில்லியன் கனமீட்டர் அளவுக்கு அந்த பகுதிகளில் எல்என்ஜி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு மீண்டும் அதே பகுதிகளில் தான் இந்த பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எனவே ஈரானுக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த கேஸ் வளம் என்பது, எரிவாயு வளம் என்பது எந்த அளவுக்குன்னு கேட்டால் 15 வருட உற்பத்திக்கு சமமான அளவு. இப்போ உலகம் முழுக்க உற்பத்தி பண்ணுகிற எல்என்ஜி அல்லது எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, இதை 15 வருஷத்துக்கு இதே மாதிரி உற்பத்தி பண்ணினா எவ்வளவு இருக்குமோ அது அப்படியே ஈரான்ல ஃபார்ஸ் மாகாணத்துல ஒரே இடத்துல கிடைச்சிருக்குது. இது ஈரானுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு மிகப்பெரியதொரு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, குறிப்பாக அமெரிக்க அதிபருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு செய்தி. காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானை கைப்பற்றி இருந்தால், ஈரான் யுத்தத்தில் தோல்வி அடைந்திருந்தால் இதெல்லாம் யாருக்கு சொந்தமாக போயிருக்கும்? அமெரிக்காவுக்கு சொந்தமாக போயிருக்கும். எனவே நம்ம இதையெல்லாம் இழந்துட்டோமடா என்று யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாள் ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, பாலஸ்தீனத்தினுடைய லட்சியத்தை எப்போதையும் விட உயிர்ப்போட வைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. அந்த லட்சியத்தை நாம் அடைகிற பாதையில் நெருக்கமாக இருக்கிறோம். அதற்காக எல்லா வகையான சப்போர்ட்டையும் ஈரான் செய்யும் என்று சொல்லி ஐஆர்ஜிசியினுடைய பொறுப்பாளர் தளபதி கானி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியும், பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர பாலஸ்தீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழுக்களும் ஒற்றை முடிவில் இருக்கிறார்கள். எப்படியாவது நம்ம சுதந்திரத்தை எடுத்துக்கிறணும், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காம இருக்குது, நம்ம நாட்டையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்மளையே கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான போராட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்களை இதுவரைக்கும் இழந்திருக்கக்கூடிய சூழல்ல அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் தற்போது களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்புகள். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு ஐஆர்ஜிசி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அக்டோபர் 2023 முதலாக இஸ்ரேல் சந்தித்த மூலோபாய தோல்விகளில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய படையெடுப்பும் ஒன்று. எங்க கிட்ட வந்தீங்க, அடியை வாங்கிட்டு போனீங்க, அது பெரிய தோல்வி. அதே நேரம் பலஸ்டைன்லையும் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க என்று சொல்லிட்டு நீதியின் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பாலஸ்தீனத்திற்காக நாம் அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்க வேண்டும், அதாவது ஜெயிக்கணும், நீதியினுடைய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்றது மட்டுமல்லாம பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைவதற்கு தேவையான எல்லா ஒத்துழைப்புகளையும் தொடர்ந்து ஐஆர்ஜிசி வழங்கும் என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழலை தான் சிரியாவினுடைய ஒரு விமான நிலையத்தின் மீது துருக்கியினுடைய படைகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்களுக்கு பிறகு சிரியாவும் இஸ்ரேலும் நடத்தி வந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே டிராப் ஆகிடுச்சு, நின்றுடுச்சு. இந்த நிலையில தான் இன்றைக்கு சிரியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பேசுகிற இடத்துல நாங்க இஸ்ரேலை நம்பவே இல்லை, ஏன்னா இஸ்ரேல் நம்புகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. திருப்பி பேச்சுவார்த்தை வந்தால் பேச்சுவார்த்தையில் பேசுவோம், அது வேற. ஆனால் அவர்களை நம்ப முடியாது, அவர்கள் எங்களுடைய நிலப்பரப்புக்குள் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய சிரியானுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய அசாத் அல் ஷைபானி மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடந்த வாரம் சிரியாவினுடைய அபு அல் துஹூர் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்ட எல்லா செய்திகளும் பொய்யான செய்திகள் என்று சொல்லிட்டு ஒரு கிண்டலாக ஒரு செய்தியை சொல்றாரு. ராணுவ பலத்தை நம்பி இருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியில் முடிந்திருக்கிறது என்கிற வரலாற்று பேருண்மை இஸ்ரேலுக்கு தெரிந்தும் மீண்டும் மீண்டும் ராணுவ பலத்தை நம்பி அவர்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ராணுவ பலத்தை நம்பி அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசாவுக்குள்ள போய் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி ஈரானோடு ஒரு மாபெரும் வரலாற்று தோல்வியை அடைந்து விட்டார்கள். இந்த நிலையில தான் பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய சிரியாவினுடைய கவர்மெண்ட். அந்த கவர்மெண்டினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு போராளியாக செயல்பட்டவர் தான். அவர் தான் சொல்றாரு, மீண்டும் மீண்டும் நீங்க ராணுவ பலத்தையே நம்பிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி காசாவில் தோத்த மாதிரி, ஈரான்ல தோத்த மாதிரி சிரியாவிலும் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்பதற்காக இந்த எச்சரிக்கைகளை ஷைபானி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதார போர் என்பது இராணுவத்தின் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமனானதாகும் என்று சொல்லி ஐஆர்ஜிசி இன்றைக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறது. என்னன்னா, தற்போது ஐஆர்ஜிசி உள்ளிட்ட ஈரானுடைய இராணுவங்களை இலக்கு வைத்து ஈரான் மேல புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போகிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பாகத்தான் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க இராணுவ ரீதியாக எங்க மேல நடத்தின யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க என்கிறத வெளிப்படையாக காட்டுது.
தோல்வி அடைஞ்சதுனால இப்போ எப்படியாவது எக்கானமிக் வார் ஒன்று செய்ய பார்க்குறீங்க, பொருளாதார ரீதியாக ஒரு யுத்தம் பண்ண பார்க்குறீங்க. இந்த யுத்தத்திலையும் நீங்கள் தோல்வி அடைவீங்க. ஏன்னா எது வந்தாலும் அதை சகித்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு ஐஆர்ஜிசி தரப்பால், ஈரானுடைய தரப்பால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலை தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுடைய ஹேக்கர்கள் குழு இங்கிலாந்தினுடைய மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை மொத்தமாக முடக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி. நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுக்குள்ள வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காக மொசாத் என்கிற உளவு பிரிவு இருக்கிறது. உள்நாட்டுக்குள்ள ஷின்பத்தை வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சைபர் தொடர்பாக உளவு பார்ப்பதற்காக அவங்க 9900 என்கிற விதமாக 8800 என்கிற விதமான அமைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிகராக, இதைவிட பவர்ஃபுல்லாக ஈரானும் இப்படியான அமைப்புகளை வைத்துக் கொண்டிருக்க. அந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய ஹேக்கர்கள் குழு, இந்த குழுவால இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இங்கிலாந்தினுடைய, யூகேயினுடைய ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள். பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல விவகாரங்களை அவங்க முடக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மின் உற்பத்தி நிலையம் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எங்களுக்கும் இதெல்லாம் பண்ண முடியும் என்பதை ஈரான் மீண்டும் மீண்டும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான இன்னும் மேலதிக செய்திகள் வெளியாகிற போது அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.